ஒரு மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சிந்தனையோடு தொடர்புடையது. ஆகையால் தான் சங்கீதம் தொடங்கினா இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சக்சஸ்ஃபுல்லான சாட்சிகளை மைண்டில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் தலையில் என்ன ஊற்றப்படணும். வாசிப்போம் திரும்ப. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சொல்லுங்க. மறுரூபம் என்பது மனம் புதிதானால் நடப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாமே 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 நாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் மனசை பொறுத்து தான் இருக்குது. அவன் மனசு அவன் என்ன காதில் கேட்குறான்ற பொறுத்து தான் இருக்குது. அவன் என்ன கேட்குறான்றதை அவன் யார்கிட்ட பழகுறான்ற பொறுத்து தான் இருக்குது. மிகவும் தரம் குறைந்த நபர்களோடு பழகும்போது தரம் குறைந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். தரம் குறைந்த வார்த்தைகளை கேட்கும்போது தரம் குறைந்ததை சிந்திக்கிறீர்கள். தரம் குறைந்ததை சிந்திக்கும் போது தரம் குறைந்ததை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமேன். ஆட்டோக்காரனை லவ் பண்ணுற பொண்ணு கூட நீங்கள் பழகுனீங்கன்னா அடுத்து அது வந்து டெய்லி இந்த ஆட்டோக்காரன் வண்டி எடுக்கிற ஸ்டைலு, ஆட்டோக்காரன் வண்டி எடுக்கிற அப்படியே பார்த்தோன்னே நீங்களும் என்ன செய்றீங்க? நம்ம மக்கள் யாரும் அப்படி கிடையாது. அந்த லெவலில் இதாகுது. அடுத்து வந்து அப்படியே லெவலில் போய் அதையே கேட்க அதையே தியானிக்க அப்படியே போய் ஒரு செட்டில் ஆகி ஆட்டோவில் உங்கள் பேரை போட்டு ஒட்டிட வேண்டியதான். ஏன் இப்படியாச்சு? பழக்க வழக்கம், அடுத்து பேச்சுவார்த்தை, தியானம், அந்த லெவல். கர்த்தர் கிருபையிலே இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மளெல்லாம் அவர் இல்லாட்டி நம்மளாம் எங்கேயோ இருந்திருப்போம். நம்ம பழக்க வழக்கம்லாம் மோசமான பழக்க வழக்கங்கள். அவங்க லெவலில் போய் திருநாயா மாதிரி எங்கேயோ சுற்றி இருப்போம். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து பாருங்க, தூசியில் கடந்து நம்மை எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைத்து நம்முடைய மனதை ராஜாவின் மனதாய் மாற்றி ராஜாக்களுக்குரிய போதனையை எனக்கு சொல்லிக் கொடுத்து உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்கி கண்மலை தேனை கொடுத்து, டே நீ யாரு தெரியுமாடான், இன்னைக்கு நம்ம பேச சந்தோஷப்படுற அச்சாண்டாவன் அப்படி பேசுறான். 20 வருஷத்துக்கு எப்படி பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? நம்மை உருவாக்கின மிகப்பெரிய அந்த பெருமை அவரையே சாரும். ஆமென். இயேசுவை கொண்டு இப்படிதான் நம்மை உருவாக்கினார். இயேசு என்பது யார்? வார்த்தை. அப்ப வார்த்தையை கொண்டு அவர் உங்களை உருவாக்கி இருக்காரு. அதுதான் இயேசுவை கொண்டு உருவாக்குறது. வார்த்தை உள்ளே போக போக நம்முடைய கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டி மாறுது. பரிசுத்தம் என்பது கட்டளை அல்லங்க, பரிசுத்தம் என்பது அலங்காரம். கையை தட்டோடுதான் இருக்கு. ஆமென். அலங்காரம் அப்புறம் எவனுக்குங்க பரிசுத்தம் ஆசை வராம இருக்கும்? அம்புட்டு பேருக்கு சார் என்ன கொஞ்சம் அலங்கரிங்க சார், சொல்றத சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரம். ஆமென் 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 ஆமென். சோ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா என்பதை எதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? அந்நிய பாஷை பேசுவதை வைத்தா? இல்லை. பாடல் பாடும்போது எம்எஸ் விஸ்வநாயகர் மாதிரி கையை ஆட்டி எம்எஸ் விஸ்வநாயகர் கிடையாது. இல்ல ராபா பாபான்னு சேறுகளை தள்ளி விட்டு அதுவும் கிடையாது. அப்ப எதுதான் ஆவிக்குரியவனுக்குரிய அடையாளம் எது? அவ எப்பவுமே பைபிளை நெஞ்சோட வச்சிருப்பாருங்க. ஏன் புடிங்கிட்டு போறேன் பயமா? அந்த சகோதரி சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்? ஆவிக்குரிய சகோதரி. அட பாவிகளா, இதுல எதுவுமே ஆவிக்குரியவனுக்கான அடையாளமே கிடையாது. ஆவிக்குரியவனுக்குரிய அடையாளம் எது? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை கையத்தட்டே சிந்திக்கிறான் 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 சிந்திக்கிறான். ஒரு நாலு தடவை சொல்லுங்களேன், சிந்திக்கிறான் சிந்திக்கிறான். சொல்லுங்களேன் வாயை திறந்து, சிந்திக்கிறான். ஆமென்.
ஒரு மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சிந்தனையோடு தொடர்புடையது. ஆகையால் தான் சங்கீதம் தொடங்கினா, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் செழிப்பு உங்கள் சிந்தனையோடு தொடர்புடையது. ஐயோ ஐயோ, ஜெபத்தோடு தொடர்புடையது அல்ல, சிந்தனையோடு தொடர்புடையது. சிந்தனையோடு தொடர்புடையது. தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஜெபம்ன்ற வார்த்தை, ஒரு வார்த்தை கூட சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வரல. ஆமென் சொல்லுங்க. அவன் இலையுதிரா மரம் போல் இருப்பானா. இலையே உதிராது, அப்புறம் முடி எங்கிட்டு உதிர இல்லையா? இலை உதிராதுன்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்திற்கு இலை ஃபேடே ஆகாது, அதாவது பழுப்பே ஆகாதான், அப்படியே பசுமையா இருக்குமா. இருக்கும்ல, கையத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு, அவன் கிரவுண்ட் வாங்கி போட்டாங்க. இல்லை எனக்கு வெள்ளை ஆயிடுச்சு, கவலையே பட வேண்டாம், உங்கள் வெள்ளையை கருப்பாக மாற்றுவார். உன் வயது திரும்பவும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரு எங்கெல்லாம் முடி நரைச்சதோ அடுத்த முறை பார்க்கும்போது இதெல்லாம் கருப்பாக இருக்கு பாருங்க ஜேசன் காட்டியிருக்காரு. இயேசு சொன்னார், மேலான விலையை தேடுங்கள் தேடுங்கள். அவ்வளோதான். அல்லேலூயா. மேலானதை தேடுங்க.